காந்தி கண்ணாடின்னு ஒரு படம். அந்த படத்தில் மோடி அரசை எதிர்த்து சில காட்சிகளை வச்சுருக்கேன். இதுவும் பாஜகவால் இவருக்கு ஒரு வகையான எதிர்ப்பு உருவானதாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பாஜகவுக்கு எதிராக எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அவர் குறிவைக்கப்படுவார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சினிமாவில் 2 பேர் தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், சிம்பு தனுஷ். இப்படி இந்த பட்டியலை போட்டு வருகிற பொழுது சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றார். அதற்கு இணையாக இப்போ அடுத்து யார் வர்றா? பாலா வர்றார். இப்போ பாலாவை குறிவைத்து சிவகார்த்திகேயனுக்கு பின்னால் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, ஒரு அரசியல் கட்சியும் இருக்குது. அவர்கள் பாலாவை குறிவைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது.